எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மசாலா பன்னீர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு செம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்குங்க. இதோட ஒரு இலவசமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு மேஜிக் லிக்விட் கிடைக்க போகுது. அது என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அது நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி முடிஞ்சு போயிடும். அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க சீரகத்தை அந்த பால்ல ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இடிச்ச பெப்பர், அதாவது மிளகு, அதை ஆட் பண்ணிருங்க. அது ஒரு கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டி குட்டியா இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் சாட் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ராக் சால்ட் ஜஸ்ட் ஒரு தேவையான அளவுக்கு, நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டால் போதும். அப்புறம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் 1 கை அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி அதை உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு கொதிக்கணும். அதாவது அதில் மிக்ஸ் ஆகணும் அதோட சாரெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2 கொதி வந்தால் போதும், அதுக்கு மேலெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்தோன்னே நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுங்க. அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். அதாவது பால் பன்னீர் ஆகிற ஸ்டேஜுக்கு மாறிட்டே இருக்கும். அதாவது தண்ணி தனியாக, அந்த பன்னீர் தனியாக பிரியுது. பார்த்தீங்களா, உங்களுக்கே நல்லா தெரியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா பன்னீர் ரெடி. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து நீங்கள் இதை நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டீங்கன்னா ஒரு லிக்விட் பிரிஞ்சு வருது இல்லையா, அதுதான் அந்த மேஜிக் லிக்விட். ஸோ இந்த மசாலா பன்னீரை ஃபஸ்ட்டு வேற ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி வச்சிருங்க. ஸோ இந்த மசாலா பன்னீரை அப்படியே ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம ருசியாக இருக்கும். ஏன்னா இதில் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர். அதோட இந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இருக்குங்க. நிறைய பேர் இதை தூக்கி கீழே ஊற்றிடுவாங்க. பட் அப்படி கிடையாது, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதையும் வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடுங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த மசாலா பன்னீரையும் இந்த லிக்விடையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் பசிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் ஒரே ஒரு சின்ன பின் குறிப்பு என்னன்னா, இதில் அந்த சாட் மசாலா நான் வீட்டில் செஞ்சது தான். ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. நான் அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அண்ட் திஸ் இஸ் பிரியா வினோத் சைனிங் ஆஃப் ஹியர். டேக் கேர். பை.